This is California 252, CS252. It is a very rare human-made metal. சிம்பிளா சொல்லணும்னா மனிதர்களால கண்டுபிடிக்கப்பட்ட கனிமம். இதோட ஹிஸ்டரியை பார்த்தோம்னா 1950ல 4 அமெரிக்கன் சயின்டிஸ்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியால இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. கியூர்னியா 242 ஆல்பா பார்ட்டிகல்ஸோட சேர்க்கும்போது கலிஃபோர்னியா 245 ஐசோடோப் வரும். That to very little quantity, 700,000 of California 245 isotope in a volume of 27 nanometric cube. அப்படி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி 1958ல California 252 கண்டுபிடிச்சாங்க. The metal you are seeing now. அதுவும் just 1.2 micrograms. California 252வால நமக்கு வரப்போற லாபம் என்ன? California 252, it's a radioactive metal and it is used in nuclear reactors. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் the first use and the best use of California 252 நம்ம நாட்டில் இருக்க கோல்ட் அண்ட் சில்வர் ரிசோர்சஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். கோல்டு டெபாசிட்ஸா? எக்ஸாக்ட்லி. நம்ம நாடு ரொம்ப செழிப்பானது. எத்தனையோ அரசர்களும் ஆங்கிலேயர்களும் நம்ம நாட்டு மேல படையெடுத்து நம்ம எல்லாரையும் அடிமையா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சது. நமக்கு ஃப்ரீடம் 1947ல கிடைச்சா 1955ல 16 பைசாவை $1 மாத்தினாங்க. 1966ல $1 was 7.5 rupees. ஆனா இன்னைக்கு 75 rupees. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ருப்பியோட வேல்யூ நிறைய விதத்துல மாறுபடுது. நம்ம ஊருக்கு வரதுக்குள்ள நம்ம நாட்டில் இருக்க த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நம்ம நாட்டில் இருக்க கோல்ட் ரிசர்வ்ஸ், நம்ம பேங்க்ல இருக்க கோல்ட் டெபாசிட்ஸ். லெட் மீ கம் ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட் சார். இந்த CS252 யூஸ் பண்ணி நம்ம நாட்டில் எங்க எந்த இடத்துல எவ்வளோ டெப்த்ல கோல்ட் ரிசர்வ்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். That too with proper apparatus. Yes. நம்ம முன்னோர்கள் எத்தனையோ பேரு கோல்டு யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு நிலத்திலையும் சுரங்கத்திலையும் பதுக்கி வச்சாங்க. அது உண்மைதான். அந்த கோல்டுக்காக நிறைய பேர் ட்ரை பண்றாங்க, பண்ணிட்டே தான் இருக்க போறாங்க. ஏன் சாகுறாங்க, சாகடிக்கப்படுறாங்க. அப்படிப்பட்ட தங்கத்தை நம்ம தேடி கண்டுபிடிச்சோம்னா, வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தோம்னா, our rupee value will be skyrocketed. நம்ம ருப்பியோட வேல்யூவை நம்மளாலேயே அதிகரிக்க முடியும். We will once again rule this world, but this time with gold. But there's a catch to it. The half-life period of California 252 is just 2.6 years only. அதோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மி. அதோட லைஃப் ஸ்பேன் அதிகரிக்க நாங்க ரொம்ப ட்ரை பண்றோம். But we are not able to find the extension formula of CS252. இந்த மெட்டலை நாங்க யூஸ் பண்றதுக்கு எக்ஸ்கவேஷன்ஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வர எல்லா பெர்மிஷன்ஸுக்கும் ஃபுல் ஃபைனான்சியல் சப்போர்ட் தேவைப்படுது. If we do it, நமக்கு மட்டும் இல்ல, நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் எல்லாருக்குமே யூஸ் ஆகும். நம்ம நாட்டை வல்லரசு ஆக்கணுன்றதுக்காக நாம எல்லாரும் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க நமக்கு கண்டிப்பா உதவி செய்வாங்க. நெக்ஸ்ட் வீக் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸோட மீட்டிங்ல நிதியமைச்சரா நிச்சயமா நான் ஒரு ப்ரொபோசலை வைக்க போறேன். கண்டிப்பா அதை ஏத்துப்பாங்க நான் நம்புறேன். தேங்க்யூ சார். லெட்ஸ் மேக் அவர் கண்ட்ரி ப்ரௌட் அகைன். சார் சார் நல்லா இருந்ததுயா. பிரசன்டேஷன் ரொம்ப அருமையா இருந்துச்சு. தேங்க்யூ சார். சார் பிரசன்டேஷன்ல உங்களுக்கு என்ன சார் புரிஞ்சுது? என்ன புரிய வேண்டியிருக்கு? அபிஜித் டீல் பண்ற மெட்டல் பிசினஸை விட இதுல $1 அதிகமா சம்பாதிக்கலாம்னு தெரியுது. இன்னும் என்ன சார் ரூபாய் கணக்கிலே பேசிட்டு இருக்கீங்க? உள்ள டாலர் ரேட்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம் சார். இது California 252, 1 கிராம் 180 கோடி. பிளாக் மார்க்கெட்ல இதோட வேல்யூ. வாட்? ஆமா சார், இது மெட்டல் இல்ல, மணி ஹீல். இந்த வாட்டி ப்ராஃபிட் மட்டும் இல்ல, ரிஸ்க்கும் கொஞ்சம் அதிகம் தான். நான் இதை அபிஜித் கிட்ட சொல்றேன், அவன் இதை டீல் பண்ணுவான். ஓகே சார். டேய், யாரா நீ?
வண்டியாடா. இந்த கெமிஸ்ட்ரி கூட பெரிய போராட்டமா இருக்கு. உன்னை கொல்ல போறேன்டா. ப்ராஜெக்ட்டுக்கு டெமோ கொடுக்கிறதுக்காக சின்ன பிரசன்டேஷன் ரெடி பண்ண சொன்னா ரொம்ப அறிவாளித்தனமா கூகுள் எல்லாம் தேடி PhD லெவலுக்கு தீசிஸ் கொண்டு வந்திருக்க. எல்லாத்துக்கும் கூகுள் தானேன்ட்டு. இதெல்லாம் அவுட்புட் வர மாட்டேங்குது. நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஹார்ல பிரசன்டேஷன் இருக்கு. இப்போ நான் என்ன தாண்டா பண்றது நீயே சொல்லு. ஹாய் guys. Can I help you? அது சரி, நீங்க யாரு? Can I have a seat? ரொம்ப நேரமா உங்க கான்வர்சேஷனை கேட்டுட்டு இருக்கேன். Shall I have a look at it? நோ நோ, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பேரியம் யூஸ் பண்ணலன்னா அவுட்புட் வராது. ஐயோ, யூஸ் பண்ணியிருக்கோம் சார். அது வரைக்கும் பாருங்க BFE. There's a difference between beryllium and barium. Atomic number of beryllium is 4. ஆனா நான் சொன்னது பேரியம். It is 56. புரியலல்ல? இதை இவன் கூகுள்ல பார்க்கலையோ? See? It's done. ஐயோ, நீங்க சூப்பர் சார். ஆனா Thank you. ரொம்ப தேங்க்ஸ். சரி, உங்க பேர் என்ன? சொல்ல மறந்துட்டேன். I'm sorry. This is Ishwar and I deal with chemical metallurgy. Oh, nice to hear. By the way, I'm Neha. Hi Neha. Nice meeting you all. Sorry, I have some work to do. I'll take leave. Yeah. Bye guys. ஹே, நீ ரொம்ப லக்கிடி. நாளைக்கு பிரசன்டேஷன்ல நம்ம கலக்கிடுவோம்.